Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சாலை வரி விதிப்பை கண்டித்து தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரில் இணைகிறார். சந்தோஷ், கள விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழகத்திலிருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட மாட்டாது என்ற அறிவிப்பு என்பதும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கேரளாவில் இருந்து தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு இயக்கப்பட்ட பேருந்துகள் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டு 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட அபராதம் என்பதும் விதிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து நேற்று முன்தினம் இரவு 8 மணி முதல் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் என்பது இயக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருந்தனர். தொடர்ச்சியாக இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கையில் ஆல் இண்டியா பர்மிட்டின் படி தமிழகத்தில் சாலை வரி வசூலிக்கக்கூடிய நிலையில் மற்ற மாநிலங்களும் அதற்கான வரியை விதிப்பதால் தான் இந்த பிரச்சனை நீடித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் நேரலையில் காட்டி வருவதைப் போலவே சென்னையில் இருந்து அதாவது புறப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இன்று புறப்படாததால் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக காண முடியும். இதன் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்து தென் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளும் ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து கேரளாவிற்கு இயக்கக்கூடிய பேருந்துகளின் ஓட்டுநர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்டு பெறலாம். வணக்கம், உங்களுடைய பேருந்து இந்த சென்னையிலிருந்து எத்தனை மணிக்கு புறப்படும்? இன்னைக்கு எந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க? நாங்க டெய்லி 1 மணிக்கு மத்தியானம் கிளம்புவோம். கேரளாக்கு திருப்பி மறுநாள் காலைல 10 மணிக்கு போய் சேர்ந்துடும். திருப்பி அங்கிருந்து 11:30 மணிக்கு எடுத்து 2 டிரைவருங்க திருப்பி இங்க வந்துடும். இன்னைக்கு என்னன்னா இப்ப இந்த டாக்ஸ் பிரச்சனை ஓனர் முடியாது, இவ்வளவு டாக்ஸ் எல்லாம் இந்த ஒன் டாக்ஸ் ஒன் இந்தியா இந்த கேந்திர கவர்மெண்டோட எல்லாம் இந்த கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா திருப்பி கட்ட சொல்லலாம். அதனால இன்னைக்கு கேன்சல் பண்ண கொடுத்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லாமே கேன்சல் பண்ண சொல்லி உங்க ஓனர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு இயக்கக்கூடிய அந்த ட்ரிப்பு கேன்சல் பண்றதா சொல்லியிருக்கீங்க. கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடியதும் கேன்சல் பண்ணிருக்காங்களா? மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க உங்க கம்பெனியில? எங்க கம்பெனியில மையத்தில் நம்ம இது பண்ண வேணாம் அப்படின்னா கேரளாவிலிருந்து இங்க வரக்கூடிய வண்டிகள்லாம் இன்னைக்கு அங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. இன்னையில இருந்து அதுதான் தகவல். ஓகே. தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையேயான இந்த ஆம்னி பேருந்து போக்குவரத்து சேவை என்பது முற்றிலுமாக முடக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று காலத்திற்குள்ளாகவே ஐயப்ப சீசன் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. இதன் மூலமாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தமிழகத்தில் இருந்தே அதிக அளவு புறப்படக்கூடியவர்கள் மற்றும் அங்கு தரிசனம் செய்பவர்கள் அதிகப்படியானோர் உள்ளனர். இதனால் பெருமளவு பாதிக்கப்படுவது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களாகவே இருக்கின்றனர் என்பதும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலாண்டுக்கு மட்டுமே, அதாவது 90 நாட்களுக்கு மட்டுமே ஒரு பேருந்துக்கு 4.5 லட்சம் முதல் அந்த வரி என்பது செலுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் இந்த நிலையின் காரணமாக நாங்கள் மிகுந்த வேதனைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மாநிலங்களுக்கு இடையேயான அரசு இதற்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து சுமூகமான தீர்வு என்பதனை எட்டப்பட வேண்டும் என்பதே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.